think generally in India, they have a fear of the healthcare system, patients. And one problem with cancer is the early stages and even maybe up to the mid stages, it is painless. So once you don't have pain, even if you have a lump, nobody wants to come to the hospital. Healthcare costs are also going up. So government hospitals are obviously burdened. They try to do a good job, but the volume is too high. Long waiting list, nobody wants to wait in a queue. So they come to a private hospital. Private hospital, they are a little bit worried about the cost as well, even though the waiting time is very minimal. So when you have no symptoms, a lot of people feel, let's leave well alone. Because if I come to the doctor is going to advise this, cost may be an issue, he may diagnose cancer. This is the mentality which people have. If I don't go to the doctor, I'm okay. Okay. So that is why they come very late. Once pain starts, when it's already an advanced stage cancer. நீங்கள் டாக்டர் ஆஷா நீங்கள் இவர் சொல்கிற அந்த வலி அப்படிங்கிறத பிகாஸ் இவர் பிரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மார்பக புற்றுநோய் பேசிக்காக பார்க்குற அந்த ஸ்பெஷலிஸ்ட் இவர் சொன்ன அந்த வார்த்தை வலி டெஃபினட்டாக நீங்கள் 10 பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா அதில் 5 பேஷண்ட்டாக இந்த வார்த்தையை சொல்கிறது கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை கோரிலேட் பண்ணி கிளினிக்கலாக இங்கே கூடியிருக்கு பிகாஸ் இவங்க தேர் கோயிங் டு கேரி த மெசேஜ். ஸோ பப்ளிக்கு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளோக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அவேர்னஸ் இருக்கணும். பிரெஸ்ட் கேன்சரில் கட்டி வலி இல்லாமல் இருக்கும். ஸோ சார் சொன்ன மாதிரி 10 பீப்புளில் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறப்ப ஹாஃப் ஆஃப் த டைம் த ரீசன் இஸ் வலியே இல்லை டாக்டர், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வரல. So it's very important to note that for breast cancer, the most common symptom is a painless lump in the breast. So waiting for pain is not the right thing to do. So painless lump இருந்தாலும் செக் பண்ணிட்டு அது கேன்சரான்னு பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட். மெசேஜ் என்ன மேடம் சொல்கிற மெசேஜ் என்னன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் பெயின். வலிக்கு பொறுத்திருக்க வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். கெட் இன் டு ஆக்ஷன். என்ன அப்படின்னு உடனே பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது மார்பக புற்றுநோய் மார்பக கட்டியோட வர நிறைய பேர் இவங்க சொன்ன மாதிரி வலியே இல்லை டாக்டர், நான் வரவே இல்லை டாக்டர், வலி இருந்தால் தான் டாக்டர் வரணும், கஷ்டமே இல்லை டாக்டர், அடுத்த வார்த்தை கரெக்டாக ஒன்றுமே பிரச்சனையே கொடுக்கல இது. தட் இஸ் வாட் தே சே. டாக்டர் செந்தில், ஜஸ்ட் நிறைய நம்ம நாட்டில் இப்போ பாய் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நிறைய அந்த வர்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. இது நிறைய சமயம் அவங்க நம்பிக்கைகள் நிறையா இருக்கும். தேவையில்லாமல் சிலரை நம்பி வராமல் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருப்பாங்க. அவங்க சொன்னால் சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் புற்றுநோய் பற்றிய தவறான புரிதல். கேன்சர் இஸ் a death sentence. புற்றுநோய் வந்தாலே அது மரண தண்டனை மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்படியே நம்புறாங்க. ஆனால் நீங்கள் ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் அதற்கு நீங்கள் உங்களுடைய சென்டென்ஸ் அந்த அந்த ஒரு உங்களை நிறைய பேஷண்ட் கேட்குறத கேட்பாங்க, சார் வந்துருச்சு அதுதான் சார் வாழ்க்கை அப்படின்வாங்க. அதற்கு நீங்கள் எப்படி? ஸோ இந்த ஸ்டேஜ் 0 இப்போ சார் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டேஜ் 0 நம்ம கண்டுபிடிக்கிறப்போ 100% நம்மளால் காப்பாற்றுறோம். இதுதான் கேரிங் மெசேஜாக இருக்கும். ஸ்டேஜ் 0 இருக்கும்போது நிச்சயமாக 100% நம்மளால் குணப்படுத்த முடியும். இந்த மித்ஸ் பற்றி சொல்லுங்க கொஞ்சம். என்ன இந்த மரண தண்டனை இல்லை, இது புற்றுநோய்ன்றது ஆரம்ப நிலையிலையோ கண்டுபிடிக்கிறப்போ நிச்சயமாக குணப்படுத்த முடியும். வளர்ந்த நிலையில கண்டுபிடிக்கும் போதும் குணப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மரண தண்டனை நினைக்கக்கூடாது. அடுத்தது இது கண்டேஜியஸ் டிசீஸ் ஒரு பயம். ஒருத்தருக்கு புற்றுநோய் இருந்தால் அது கொரோனா வியாதி இல்லை, மற்றவங்களுக்கு வரணுன்றது அப்படி இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால, அவங்க கூட பேசுறதுனாலையோ, அவங்களோட ஒரு ஃபுட்டு ஷேர் பண்ணுறதுனாலையோ, ஒரு குழந்தைய ஒரு தாத்தா கிஸ் பண்ணுறதுனாலையோ கண்டேஜியஸ் டிசீஸ் இல்லை, கேன்சர் அப்படி பரவாது. அதோட முக்கியமாக ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அசோசியேட். ஒருத்தருக்கு கேன்சர் வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த வேலையில நிறுத்துறதோ இல்லை ஒரு ஃபேமிலி பிரேக் ஆகிறது கூட அது காரணமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க வேண்டியதில்லை. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி 0 ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அவங்கள குணப்படுத்த முடியும். வைத்தியமும் சுலபமாக இருக்கும். ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்டேஜ் 0 கண்டுபிடிக்கிறப்போ வைத்தியம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். டாக்டர் வெங்கட், சரி இவர் சொன்னது இன்னொரு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய ஒரு அந்த நம்பிக்கை என்னன்னா, அந்த ஊசி போட்டால் பரவி போயிடும், அதை அமுக்குனீங்கன்னா பரவிடும் அப்படின்றதான் சொன்னேன். அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? எந்த கேன்சராக இருந்தாலும் அந்த பயாப்சி டெஸ்ட் இல்லை FNAC டெஸ்ட், இது ரெண்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஜென்ரலாக இது சார் சொன்ன மாதிரி எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஊசி போடாதீங்க, பயாப்சி பண்ணாதீங்க, அப்படியே சர்ஜரி பண்ணுங்க. சரி, அது மாதிரி 100% பண்ணக்கூடாது. ஸோ எல்லா பேஷண்ட்டுக்குமே பயாப்சி பண்ண வேண்டியது அவசியம்.
இப்போ பயாப்சி பண்ணுறதால எங்களுக்கு ஏதாவது பரவுமா அப்படின்னா அதுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் இஸ் நோ. 100% பயாப்சி பண்ணுறதால பரவவே படாது. அதே மாதிரி பயாப்சி பண்ணுறதால அது எந்த மாதிரி கேன்சர்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அது கண்டுபிடிச்சிட்டு எல்லா பேஷண்ட் எடுத்தோடனே சர்ஜரி பண்ணக்கூடாது. அந்த பயாப்சியை வச்சு ஸோ வேறு ஏதாவது இனிஷியலாக கீமோதெரபி கொடுக்கணுமா என்ன எதுன்னு பார்த்து பிளான் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ பயாப்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகம் பூரா எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் பயாப்சி பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் யாருமே பண்ணுறதில்லை. பயாப்சி பண்ணுறதால கேன்சர் பரவவே பரவாது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது அவங்க தாத்தா சொன்னார், இவர் சொன்னார், பக்கத்து வீட்டால் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேஷண்ட் சொல்லுவாங்க. அதனால தான் நான் வரல அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். பயாப்சி ஊசி போடுறதுனாலையோ அதனால வியாதி பரவ போகிறது. டாக்டர் செந்தில் முருகன் சார், நீங்கள் யுவர் ஹேண்டிங் லாட் ஆஃப் கோலோரெக்டம் அண்ட் அதர் திங்ஸ் இல்லையா? ஸோ உங்கள் ஃபீல்ட்லேருந்து பார்த்தா எந்த ஒரு சிம்டம், அதாவது இந்த ஒரு பிரச்சனை டாக்டர், அதனால் நான் முதலே வந்திருக்கலாம் டாக்டர், ஆனால் வர மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியா ஒரு வகையான சிம்டம் இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் நீங்கள் சொல்ல போகிறது. அது வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் இட் இன் தட் பர்சன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது அதில் 2 சிம்டம் நான் சொல்லுவேன். அதில் ரொம்ப முக்கியமான சிம்டம் அப்படின்னு பார்த்தா மலத்தில் ரத்தத்தை பார்க்குறது. இதில் என்னென்னா மலத்தில் ரத்தத்தை பார்த்தா நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ஸ்கேரினஸ் வரும். பட் இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இது பைல்ஸாக தான் இருக்கும்னு அவங்களாவே அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பைல்ஸ் கொஞ்சம் நாளில் சரியாயிடும், ஸோ டயட்டை கொஞ்சம் மாற்றலாம், பைல்ஸுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கலான்ட்டு அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஒரு சிலர் மோஷனில் ரத்தத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட தே கோ டு ஒரு ஜென்ரல் டாக்டர், ஜென்ரல் ப்ராக்டிஷனர் கிட்ட போகும்போது ஸ்டில் சம்டைம்ஸ் அது சரி இது பைல்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த ரத்தத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் சிக்மாய்டோஸ்கோபி அல்லது ஒரு கொலனோஸ்கோபி யாராக இருந்தாலும் தேவைப்படுது. முதல்ல ஏஜ் அதிகமாக 50க்கு மேலே இருந்தால் மட்டும் கொலனோஸ்கோபி பண்ணால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அட் எனி ஏஜ் ரத்தத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ஒரு ஸ்கோப்பிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டாவது நான் சொல்கிறது ரீசன்ட் சேஞ்ச் இன் பவல் ஹேபிட். அதாவது மலம் ஹேபிட்டில் ரீசெண்டாக ஒரு சேஞ்ச் தெரியுது. அதாவது மோஷன் கொஞ்சம் லூஸாக போகிறது, இல்லை நார்மலாக ஒரு டைம் தான் போகும், இப்போலாம் 3-4 டைம்ஸ் போகுது. இல்லை கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, மலச்சிக்கல் ஏற்படுறது. முதல்ல நார்மலாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் போகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ரெண்டாவது சிம்டம். இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னோட மெசேஜ். வெரி குட். இப்போ சொன்னது ரொம்ப கிளியருங்க. 2 விஷயம். வெளிக்கு போகிறது ரத்தம் நிறைய போட்டுது அப்படின்னா போய் பார்த்துருங்க. இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்குன்னு படித்தவங்க இருக்கானுங்க, அவங்ககிட்ட போய் டாக்டர் கிட்ட பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற முதல் மெசேஜ். ரெண்டாவது, ரெகுலராக போயிட்டு இருந்தது டாக்டர் எனக்கு, ஆனால் இப்போ சொல்ல ஒரு 6 மாதமாக இப்படி போகுது டாக்டர். அது வர்றப்ப 2-3 வாரம் ஜாஸ்தியாக வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெசேஜ். கரெக்டாக சார்? ஓகே சார். ரைட் சார். சரி சார். சரி, ஏஜ் வயசில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது சார் வயசானவங்களாம் கரெக்டாக டெஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க சார், இந்த யங்கர் ஏஜ் குரூப் அவங்க தான் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, ஆல் ஏஜ் குரூப்ஸுமே அந்த தயக்கம் இருக்குது. எஸ்பெஷலி கேன்சர் சென்டரில் வாக்கிங் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்டெப் இட்ஸ் இஸ் அ பிக் ஸ்டெப். ஏன்னா கேன்சர் சென்டர் வரதுனால கேன்சர் டயக்னோஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் ஏஜ் பொறுத்த இந்த ஏஜில் தான் கேன்சர் வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ கம்மியாகிட்டே வருது. We are seeing more and more younger cancers, patients who are in their 30s and 40s developing, including neurological cancers. ஏன்னா neurological cancers பொறுத்த மட்டும் older people தான் காமன். neurological நீங்கள் சொல்கிறது prostate, kidney, prostate, bladder சொல்கிறீங்க. ஓகே, உனக்கு பை பற்றி அந்த மாதிரி சிறுநீரகம் இல்லாட்டா அந்த prostate gland இருக்கிற கேன்சர்ஸ்லாம் இப்போ ரீசென்ட்லி due to various reasons younger patients we are seeing a lot of younger people with cancers and all those things. So I think age should not be a criteria to understand. எனக்கு 30-40 வயசு தான் ஆச்சு, எனக்கு கேன்சர் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி யூராலஜியில் உங்களுக்கு சிறுநீரகத்தில் ரத்தம் வருது, அந்த மாதிரிலாம் சிம்டம் இருந்தால் உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை பார்க்குறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.